வணக்கம். சற்று முன்னர் வெளியாகிய அவசர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு பிரதி அமைச்சரின் அறிவுறுத்தல். காற்றின் தரம் குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பரிதவிப்பின் மத்தியிலே பணியாற்றி வருகிறோம். ஓரிரு நாட்களில் வெளியாக உள்ள நிதி அமைச்சின் முக்கிய தீர்மானம். முல்லைத்தீவில் திடீரென எழுந்த ஒளியால் மக்கள் அச்சம். இனி விரிவான செய்திகள். பரிதவிப்பின் மத்தியிலே பணியாற்றி வருகிறோம். மன்னார் பொது வைத்தியசாலை தரப்பு ஆதங்கம். கடினமான சூழ்நிலைகளில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய எமது மருத்துவ சமூகத்தினர் இன்று சுமூகமாக பணியாற்ற முடியாத நிலையில் பரிதவித்து வருவதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. மன்னார் மருத்துவமனை பொருட்களை சேதப்படுத்தியவர்கள் அடையாளம் கண்டு கைது செய்து அவர்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என குறித்த சங்கம் விடுத்துள்ள விசேட அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் திடீரென எழுந்த ஒளியால் மக்கள் அச்சம். முல்லைத்தீவு கடற்கரையில் சுனாமி எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டுள்ளதாக மக்கள் இன்று பீதியடைந்துள்ளனர். முல்லைத்தீவு பகுதியில் கடற்கரையை அண்மித்த பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை சமிக்ஞைகள் பொருத்தப்பட்டுள்ளது. அதிலிருந்து இன்று ஒலி எழுந்துள்ளது. அந்த ஒலி சமிக்ஞையை கேட்ட கடற்கரையை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் சுனாமி பேரலை ஏற்பட்டுள்ளதாக அச்சமடைந்துள்ளனர். இதனையடுத்து அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் வட்டுவாகல் கடற்படை தளத்தில் ஒத்திகை பயிற்சி செய்வதற்காகவும் அப்பயிற்சி வேளையிலே இந்த ஒலி எழுப்பப்பட்டுள்ளதாகவும் மக்கள் சுனாமி குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் பொதுமக்கள் விதித்துள்ளனர். ஓரிரு நாட்களில் வெளியாக உள்ள நீதி அமைச்சின் முக்கிய தீர்மானம். வாகன இறக்குமதி மீண்டும் அனுமதிக்கப்படும் போது முதல் கட்டமாக பேருந்துகள் மற்றும் லாரிகளை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் இதற்கான அனுமதி நிதி அமைச்சினால் வழங்கப்படும் என்று தாம் நம்புவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதியின் 2ஆம் மற்றும் 3ஆம் சட்டத்தின் கீழ் கார்கள் இறக்குமதி செய்ய முடியும் என்றும் இந்த நடவடிக்கை அடுத்த வருடம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதங்களுக்கு இடையில் ஆரம்பிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகும் அனுர அரசாங்கம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோர் விரைவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அளிக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. தரமற்ற இம்யூனோகுளோபின் மருந்தினை இறக்குமதி செய்ததாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்பக்வெல்லவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைக்காக இவர்கள் அளிக்கப்படக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இம்யூனோகுளோபின் மருந்து மோசடி தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் அமைச்சர் கெகலிய அமைச்சரின் பத்திரத்தை அங்கீகரித்த முன்னாள் அமைச்சர்கள் 8 பேர் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளனர். திருட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர். கிளிநொச்சியில் திருட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை இராணுவத்தினரின் உதவியுடன் பொதுமக்கள் மடக்கி பிடித்துள்ளனர். கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மலையாளபுரம் பகுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த பெண் ஒருவரிடம் சந்தேக நபரும் மற்றொரு நபரும் தொலைபேசியை கேட்டு உதவி கோரியுள்ளனர். தமது மோட்டார் சைக்கிளில் எரிபொருள் தீர்ந்துவிட்டதாகவும் நண்பர்களின் உதவியை கோர தொலைபேசியை கோரியுள்ளனர். இந்த நிலையில் குறித்த பெண் உதவ முன்வந்த போது அப்பெண்ணின் கைப்பையை பறிக்க முற்பட்டுள்ளனர். இதற்கமைய உதவி கோரி அந்த பெண் சத்தமிட்டுள்ளார். இதன்படி சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு அருகில் இராணுவ முகாம் இருந்த நிலையில் அங்கு படையினர் சென்று அப்பெண்ணிற்கு உதவியுள்ளனர்.